ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் த ஓல்டஸ்ட் கேத்தட்ரல் இன் இங்கிலாந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கென்ட்டில் இருக்கிற கேண்டர்பரி கேத்தட்ரல். அதை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க அந்த கேத்தீட்ரலோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. ஸோ சில்ட்ரன் அண்டர் 18 வந்து இட்ஸ் ஃப்ரீ. அப்புறமா வந்து அடல்ட் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா £14 per person. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸில். நம்ம உள்ளே என்டர் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதாங்க அந்த கேத்தீட்ரல். இது வந்து ஓல்டஸ்ட் கேத்தீட்ரல் அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இன்னும் அந்த மேஜர் கன்சர்வேஷன் ஒர்க் நடத்திட்டு தான் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த கேத்தீட்ரலோட என்ட்ரன்ஸ். நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாக்கா நம்ம உள்ளே சுற்றி பார்க்கலாம். இதோட நீங்கள் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பில்டிங்குள்ளார வந்திருக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்டு வைடில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ஆங்கிலிகன்ஸ் இந்த சர்ச்சை என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட மதர் சர்ச்சாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இன்னுமே. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து தினமும் சர்வீசஸ் ஒன்றுமே நடந்துகிட்டே இருக்குது. ரொம்பவே ஓல்டஸ்ட்டாக இருந்தாலும் தினமும் சர்வீசஸ் அந்த கொயர் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேத்தீட்ரலோட இன்னொரு ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க செயின்ட் தாமஸ் பெக்கெட் வந்து இங்கே ஆர்ச் பிஷப்பாக சர்வ் பண்ணியிருக்காருங்க. அவரை வந்து கிங் ஹென்ரி II அவரோட நைட்ஸ் வந்து இங்கே செயின்ட் தாமஸ் பெக்கெட்டை மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பீரியட்லேயும் இருந்த அந்த ஆர்ச் பிஷப்போட ஹிஸ்ட்ரி வரலாறு பற்றி அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. அவங்களோட பரியல்ஸும் இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. So just to work on that, Richard, be aware of what nurses call your aspects, your presentation, and your performance altogether. But just all the moves you make, try to make something like that. Now, it's going to be particularly problematic. நாங்கள் போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு கொயர் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேத்தீட்ரலோட ஃப்ளோர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஓல்ட் ஆகிட்டுருக்கு. நல்லாவே ஓன் அவுட் ஆகிருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா.
இது வந்து பெல் ஹாரி டவரோட என்ட்ரன்ஸ். இதோட வந்து சீலிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே இன்ட்ரிகேட்டாக பியூட்டிஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைலண்ட் பிளேஸ் ஃபார் ப்ரேயர். இது வந்து இந்த பில்டிங்லேயே இருக்கிற ஓல்டஸ்ட்டு பிளேஸ். இது ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. அந்த மோர் தென் 800 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து இது வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் இஸ் மோர் தென் 800 இயர்ஸ் ஓல்ட். இது வந்து 1174 ரீபில்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னாக்கா அவங்க அப்போ வந்து ஒரு டெரிபிள் ஃபயர் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா அதை ரீபில்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த காத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது தாங்க அந்த ஹை ஆல்டர் விச் லீட்ஸ் டு த ட்ரினிட்டி சாப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். இந்த சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விக்டோரியன் பீரியட்லேயே இருந்த டார்க் வுட் அங்கே அப்போத்துலேருந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பீரியடில் இருந்த அந்த கிங்கு அவங்களோட இதெல்லாம் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க இந்த பிளேஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி யார் ப்ரெசண்ட்டாக சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உட்காந்துருப்பாராம். இப்போ யார் கரண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்டின் வெல்பி அவர் தான் இருக்கார் ஆர்ச் பிஷப்பாக. அவர் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட லீடராகவும் இருக்கார். அதே மாதிரி வேர்ல்டு வைடில் இருக்க ஆங்கிலிகன்ஸ்க்கு சிம்பாலிக் லீடராக சர்வ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.
கீழே நம்ம அந்த மியூசிக் ட்ரூப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களோட மியூசிக் தான் அது நடந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது இல்லையா. ஸோ இந்த சைலண்ட்டான பிளேஸில் அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் அந்த கேட்கும்போது ஒரு வைப்ரேஷன் தாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீலிங் இருந்தது. இந்த சர்ச்சோட இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கங்கே நிறைய விண்டோஸ் வச்சுருக்காங்க. அந்த விண்டோஸில் இந்த மாதிரி அழகாக ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒர்க்கை பாருங்களேன். நீங்கள் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த விண்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட மிஷன் என்ன, அவங்க வந்து ஹோல் ஆங்கிலிகன்ஸ்க்கு மதர் சர்ச்சாக இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா யார் கரண்ட் ஆர்ச் பிஷப்பாக சர்வ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட மிஷன் என்ன, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க போர்டு மாதிரி. நம்ம சர்ச்சுக்கு வெளியில் வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அந்த ஓல்டன் ஆர்கிடெக்சரை அப்படியே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேண்டர்பரி வார் ஹார்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்சஸ் இறந்து போயிருக்கு. அதே மாதிரி நிறைய ஹியூமன் லாஸும் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து அந்த ரிமெம்பரன்ஸ்க்காக இதை மாதிரி அந்த கேண்டர்பரி ஸ்கூல் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் வந்து இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கெத்தீட்ரல் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சுங்க. அப்புறம் நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா யூரோப்லேயே இருக்கிற 28 கெத்தீட்ரல் அண்ட் சர்ச்சஸை இங்கே வந்து ஓக்லேயே செஞ்சு மாடலாக செஞ்சு வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0ன்றது இந்த கேண்டர்பரி கேத்தீட்ரல். ஸோ அந்த கேண்டர்பரி கேத்தீட்ரல்லேருந்து 158 மைல்ஸ் 161 மைல்ஸ் அவ்வளோ தூரத்தில் இந்த சர்ச் இருக்குது அப்படின்ட்டு அங்கே அந்த எழுதியிருக்கிறதுல. இந்த இதில் 28ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து இட்டலியில், ஃப்ரான்ஸில், அதுக்கப்புறமா சென்ட் பால்ஸ் கேத்தீட்ரல் அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ ஒரு 2 to 3 போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் 28லேயே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதாங்க அந்த கிஃப்ட் ஷாப் நான் சொன்னது. ஸோ கிஃப்ட் ஷாப் மேலே வந்து அந்த மியூசியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, கீழே வந்து ஃபுல்லாக கிஃப்ட் ஷாப். ஸோ நம்ம வந்து என்ன வேணால் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது அந்த குட்டி குட்டி அந்த வுட்டில் செஞ்ச அந்த அவங்களோட சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது.
பிரிட்டன்லேயே இருக்கிற ஓல்டஸ்டான இந்த கேண்டபரி கேத்தட்ரல் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Take care.